Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the famous important theorem Arzelà-Ascoli theorem. இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் எம்எஸ்சி மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் யூனிட் 1 லெசன் 3ல ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது எதை பற்றினதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அர்ஜிலாஸ் தியரத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா டெஃபினிஷன்ஸோடைய ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம், நார்மாலிட்டினா என்ன, ஈக்வி கண்டினியூட்டினா என்ன, அதுக்கப்புறமா அனாலிட்டிக் கண்டினியூஷன்ஸ்னால் என்ன, அனாலிட்டிக் கண்டினியூவேஷன்ஸ்னால் என்ன, டோட்டல் பவுண்டட் ஃபேமிலினா என்ன, கம்ப்ளீட்னஸ்னால் என்ன, காம்பேக்ட்னஸ்னால் என்ன, அதுக்கப்புறமா சீக்வன்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ அந்த எல்லா விஷயத்துக்கான ரிலேஷன்ஷிப்பையும் ஒரே தியரத்தில் கொடுக்கறது தான் இந்த Arzelà-Ascoli தியரத்தோட ஒரு சிறப்பம்சம். ஸோ இந்த Arzelà-Ascoli தியரத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இது எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கான ரிலேஷன்ஷிப்பையும் ஒருங்கிணைச்சி ஒன்றா நம்மளுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த Arzelà-Ascoli தியரத்தோட வேலை. ஸோ இந்த தியரத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் சொன்ன டெஃபினிஷன்ஸோட டாபிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் நான் இந்த தியரம் உங்கள் எல்லாருக்குமே புரியும். இருந்தாலும் இந்த தியரத்தில் நான் ஒரு சில இடத்துல அந்த டெஃபினிஷன்ஸை நான் உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன். அது புரிய வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம போட்ட சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் நான் போட போகிற வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தியரம்குள்ளே போகலாம். A family script f of continuous functions with values in metric space S is normal in the region omega of the complex plane if and only if script f is equicontinuous on every compact set E is contained in omega. For any z belongs to omega, the values f of z f belongs to script f lie in a compact subset of S. ஸோ இந்த நோட்டேஷன்ஸ்க்கெலாம் முதல்ல அர்த்தம் பார்த்துக்கலாம். ஸ்கிரிப்ட் எஃப்ங்கிறது ஒரு ஃபேமிலி, அதனால் நம்ம ஸ்கிரிப்ட் எஃப்னு சொல்லாமல் ஃபேமிலின்னு தான் இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது ஒரு ஃபேமிலினா இதில் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எஃப்னும் F1 F2 F3 F4 அப்படின்னும் நம்ம டினோட் பண்ணுற மாதிரி இந்த தியரத்தில் வந்திருக்கும். ஸ்மால் f1 ஸ்மால் f2 ஸ்மால் f3 அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இதோட வேல்யூஸ் எல்லாமே மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கும். அண்ட் அந்த வேல்யூஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ரீஜியனில் நார்மலாக இருக்கும். ஸோ அதாவது இந்த ஸ்கிரிப்ட் எஃபோட வேலை என்னென்னா, ஸ்கிரிப்ட் எஃபோட வேலை செய்கிறது தான். என்ன வேலை செய்யும்னா, ஒமேகான்ற பெரிய காம்ப்ளெக்ஸ் ரீஜியனில் இருக்கிற, அதாவது இந்த ஒமேகான்ற ரீஜியனை வந்து நம்ம டொமைன்னு சொல்வோம். இதுதான் எல்லாத்துக்குமே ஹெட்டு மாதிரி. இந்த ரீஜியனில் இருக்கிற நார்மல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு வேலை செஞ்சு மெட்ரிக் ஸ்பேஸோடைய வேல்யூஸாக அது நம்மளுக்கு வெளியே தரும். அதாவது மெட்ரிக் ஸ்பேஸ்க்கும் காம்ப்ளெக்ஸ் பிளேனுக்கும் இடையில வேலை செய்கிறது தான் ஸ்கிரிப்ட் எஃபோட வேலை. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எஃப் மூலமாக நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எடுத்து மெட்ரிக் ஸ்பேஸ்க்குள்ளே வைக்க முடியும். ஸோ இதில் நார்மலாக இருக்கிறது ஸ்கிரிப்ட் எஃபோட வேலை. ஸோ அதாவது ஸ்கிரிப்ட் எஃப் நார்மலாக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நார்மாலிட்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட் எஃப் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாகவும் இருக்கும். அண்ட் இந்த வேலையை எப்படி செய்யும்னா, ஸ்கிரிப்ட் எஃப்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எல்லாமே மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கும். அதாவது காம்ப்ளெக்ஸ் பிளேன்லேருந்து வேல்யூஸை எடுத்து அதை கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக
நம்மளுக்கு மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற வேல்யூஸாக மாற்றி தர்றது தான் இந்த ஸ்கிரிப்டெஃபோட வேலை. அதெல்லாம் பண்ணும்போது ஸ்கிரிப்டெஃப் வந்து ஒரு நார்மல் ஃபேமிலியாக இருக்கும். அப்படி நார்மல் ஃபேமிலியாக இருக்கணும்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 2 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் இந்த ஸ்கிரிப்டெஃபால் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற வேல்யூஸ் மாதிரி மாற்ற முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தோன்னா, ஸ்கிரிப்டெஃப் முதல்ல ஈக்வி கண்டினியூஸாக இருக்கணும். அது நார்மலாக இருக்கிறதுக்கு முன்னாடி அது ஈக்வி கண்டினியூஸாக இருக்கணும். ஈக்வி கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் அதால் நார்மலாக இருக்க முடியும். ஸோ அது என்ன, ஈக்வி கண்டினியூஸாக இருந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு காம்பேக்ட் செட் ஈலையும், அதாவது டொமைன்லேருந்து எடுக்கிற ஒரு காம்பேக்ட் செட்லையும் ஸ்கிரிப்டெஃப் வந்து ஈக்வி கண்டினியூஸாக இருக்கணும். காம்பேக்ட் செட்டுனால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஆல்ரெடி நிறைய டெஃபனிஷன்ஸ் பார்த்துருக்கோம் காம்பேக்ட்னஸ் பற்றி. ஸோ அதனால் காம்பேக்ட் செட்டுனால் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே பக்கத்தில் இருக்கும் அப்படின்றது தான் அதோட சிம்பிளான விஷயம். ஸோ அந்த மாதிரி காம்பேக்ட் செட்டாக இருக்கணும். அண்டு காம்பேக்ட் செட்டாக இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே 2 ஃபங்க்ஷன்ஸாக எடுத்து கம்பேர் பண்ணும்போது அது ஈக்குவலி கண்டினியூஸாக இருக்கணும். 2மே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F1க்கும் F2க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா அது வந்து லெஸ் தேன் எப்சிலானாக இருக்கணும். அண்ட் F1க்கு நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ ஜெட்டாக இருந்துச்சுன்னா 2 ஜெட், F1க்கு நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ ஜெட் அண்ட் F2க்கு நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ ஜெட் நாட்னா 2த்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அந்த 2 வேல்யூஸ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் லெஸ் தேன் எப்சிலானாக இருக்கணும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளே நம்மளால் அந்த ஃபங்க்ஷன்ஸை கொண்டு வர முடியும்னா அதுதான் வந்து கண்டினியூஸ், ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் ஈக்குவலி கண்டினியூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் ஃபார் எனி z பிலாங்ஸ் டு ஒமேகா, இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ஜெட்டை வந்து நம்ம ஒமேகான்ற ரீஜியன்லேருந்து எடுக்கிறோம். ஜெட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். அந்த வேரியபிளை நம்ம ஒமேகான்ற ரீஜியன் எடுத்து அதுக்கான ஃபங்க்ஷனை நம்ம செக் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம f ஆஃப் zன்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் ஸ்கிரிப்டெஃப் வந்து இதில் நம்ம எஃப்னு எடுத்துருக்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளேருந்து எடுத்ததாக இருக்கணும். அண்ட் அதுவும் லை இன் அ காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எஸ், மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற காம்பேக்ட் சப்செட் மாதிரி வேலை செய்யணும். அதாவது ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளே இருக்கிற காம்பேக்ட் செட்டுக்கு நம்ம ஈன்னு பேர் வச்சுட்டோம். ஆனால் எஸ்ஸுங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ்குள்ளேருந்து ஒரு காம்பேக்ட் செட் எடுப்போம். அந்த காம்பேக்ட் செட்டுக்குள்ளே இந்த f ஆஃப் ஜெட்டோட வேல்யூஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் நார்மலாக இருக்கிறதுக்கான கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஸ்கிரிப்டெஃப் வந்து ஒமேகாவோட ஒவ்வொரு காம்பேக்ட் செட்லேயும் ஈக்வி கண்டினியூஸாக இருக்கணும். 2வது மெட்ரிக் ஸ்பேஸில் ஒவ்வொரு காம்பேக்ட் செட்லேயுமே ஒமேகாவோட ஸ்கிரிப்டெஃபோடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் 2 கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஸ்கிரிப்டெஃப் நம்மளுக்கு நார்மல். ஸ்கிரிப்டெஃப் நார்மலாக இருக்குன்னா இந்த 2 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே ஸ்கிரிப்டெஃப் இந்த 2 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நார்மலாக இருக்க முடியும். ஸோ இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஸ்கிரிப்டெஃப் நார்மல் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டு இந்த 2ம் ட்ரூ தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இந்த 2மே ட்ரூ தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்டெஃப் நார்மல்னு ப்ரூவ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஸோ நெசசிட்டி பார்ட்டில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த 2ம் உண்மை அப்படின்னு தான். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது என்ன, ஸ்கிரிப்டெஃப் வந்து நார்மல். இது வந்து புக் நோட்ஸ், உங்களுக்கு வந்து அவ்வளோ விவரமாக இருக்காது. அதனால் நான் என்னோடய ப்ரொஃபஸர் நோட்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நான் சொல்லிக் கொடுக்குறதால நீங்கள் பயனடைகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் ப்ரொஃபஸரோட நோட்ஸையும் நீங்கள் பார்த்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரூஃப். ஃபஸ்ட்டு நெசசரி பார்ட்னால் சாதாரணமாக நம்மளுக்கு கிடைச்ச விஷயம், அதாவது கொஷினில் சொன்ன விஷயம். இதை நெசசரியாக நம்ம ப்ரூவ் பண்ணுறோம்.
எப்படி ப்ரூவ் பண்ணுறோன்னா ஸ்கிரிப்ட் எஃப் வந்து நார்மல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஸ்கிரிப்ட் எஃப் நார்மலாக இருக்கும்போது என்ன பண்ணும், அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே என்ன வேலை செய்யும், காம்ப்ளெக்ஸ் பிளைனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கிற வேல்யூஸாக மாற்றி தரும். அப்படி இருந்தால் தான் ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல்னு நம்ம சொல்வோம். அப்போது ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல் அப்படின்னா ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷரும் காம்பேக்ட் தான். ஸோ ஸ்கிரிப்ட் எஃப் நார்மலாக இருக்கணும்னா ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் காம்பேக்டாக இருக்கணும்னா நம்ம ஒரு தியரம் பார்த்தோம். இந்த தியரத்தை இதுக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். ஸோ ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் இஸ் காம்பேக்ட் அண்ட் சின்ஸ் ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் இஸ் டோட்டலி பவுண்டட், ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் காம்பேக்டாக இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் இஸ் டோட்டலி பவுண்டடாக இருக்கும்னு நம்ம ஒரு தியரம் பார்த்தோம். அண்ட் ஸோ ஸ்கிரிப்ட் எஃப் இஸ் டோட்டலி பவுண்டட் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எஃப் நார்மலாக இருந்தால் ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் காம்பேக்டாக இருக்கும். ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் காம்பேக்டாக இருந்துச்சுன்னா அது டோட்டலி பவுண்டடாகவும் இருக்கும். அண்ட் ஸோ ஸ்கிரிப்ட் எஃப் க்ளோஷர் டோட்டலி பவுண்டடாக இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்ட் எஃப்பும் டோட்டலி பவுண்டடாக தான் இருக்கும். இப்படின்ற விஷயத்த நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய தியரம்ஸில் பார்த்துட்டோம். ஸோ அது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த தியரம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பழைய தியரம்ஸோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நார்மல்னாலும் டோட்டலி பவுண்டடாக ஸ்கிரிப்ட் எஃப் நார்மலாகவும் இருக்கும், டோட்டலி பவுண்டடாகவும் இருக்கும், காம்பேக்டாகவும் இருக்கும்ன்றது நம்மளுக்கு இதுலேருந்து புரியுது. ஸோ நார்மலாக இருந்துச்சுன்னா இந்த எல்லா கண்டிஷன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அதுக்கப்புறமா தஸ் டு எவ்ரி காம்பேக்ட் செட், ஒவ்வொரு காம்பேக்ட் செட் ஈலேருந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். E1 E2 E3 E4 அப்படின்னு நிறைய சூஸ் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு காம்பேக்ட் செட்லையுமே ஈக்வி கண்டினியூஸ் ஸ்கிரிப்ட் எஃப் வந்து ஈக்வி கண்டினியூஸாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுற வேண்டியது தான் நம்மளுடைய முதல் வேலை. ஸோ டு ப்ரூவ் த ஃபஸ்ட் பார்ட், thus to every compact set E is contained in omega and every epsilon greater than 0, it is possible to find that F1 to Fn belongs to script F such that distance between f of z and fj of z is less than epsilon for every f belong to script F, z belongs to E and for some j fj. ஸோ இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு எளிமையான வார்த்தைகளில் புரிய வைக்கிறேன். நான் இப்போது ஸ்கிரிப்ட் எஃப்லேருந்து ஒமேகாலேருந்து நம்ம ஒரு குட்டி சப்செட் எடுத்துக்கிறோம். அந்த குட்டி காம்பேக்ட் சப்செட்டை ஈன்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம். அந்த ஈன்னு பேர் வச்ச காம்பேக்ட் செட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் எப்சிலான் சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த பாசிட்டிவ் எப்சிலான் இருக்கிற ஈல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் F1 F2 Fn அப்படின்ற பேரில் இருக்குது. அந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம எங்கேருந்து எடுக்கிறோன்னா ஸ்கிரிப்ட் எஃப்ன்ற ஒரு ஃபேமிலி ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லாம் சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஸ்கிரிப்ட் எஃப் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸோட கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். கண்டினியூஸோட கண்டிஷன் என்னென்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் distance between f of z and f of z0 உடைய distance less than epsilon இருக்கும். அண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் z minus z0 குள்ள டிஸ்டன்ஸ் less than டெல்டாவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். ஸோ as they said, அந்த கண்டிஷனை தான் இப்போது ஈக்வி கண்டினியூட்டிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்வி கண்டினியூட்டியோட ஃபஸ்ட்டு கண்டிஷனை இந்த ஸ்கிரிப்ட் எஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஈக்வி கண்டினியூட்டியோட கண்டிஷனை ஸ்கிரிப்ட் எஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால such each fj is continuous on compact set E. Each fj is uniformly continuous in E. We can find delta greater than 0. There exists distance between z and z0. Absolute distance between z and z0 is less than epsilon, and the distance between fj of z and fj of z0 is less than epsilon.
With this we can prove that script f is equicontinuous, அதாவது family வந்து equicontinuous on E is contained in omega. That's how means for a given f நம்ம எடுத்துக்கிட்ட fj வந்து script fல இருக்குன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் ஒவ்வொரு fjவும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு. ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா distance between f of z and f of z naught is less than or equal to distance between f of z fj of z plus fj of z comma fj of z naught plus fj of z naught comma f of z naught. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இது மெட்ரிக் ஸ்பேஸில் வரணும் அப்படின்றதுனால ரெண்டு பொருளோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம அதுக்குள்ளே ஒரு இன்டர்மீடியேட் வச்சு அதை ரெண்டாக பிரிக்கலான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எஃப் ஆஃப் ஜெட்டுக்கும் எஃப் ஆஃப் ஜெட் நாட்டுக்கும் இடையில எஃப்ஜே ஆஃப் ஜெட்டும் எஃப்ஜே ஆஃப் ஜெட் நாட்டும் கொண்டு வரும். ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் ஜெட்டுக்கும் எஃப்ஜே ஆஃப் ஜெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது எஃப்ஜே ஆஃப் ஜெட்டுக்கும் எஃப்ஜே ஆஃப் ஜெட் நாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறமா எஃப்ஜே ஆஃப் ஜெட் நாட்டுக்கும் எஃப் ஆஃப் ஜெட் நாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது மெட்ரிக் ஸ்பேஸோடைய ஒரு கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் தான் இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் ஜெட் நாட்டுக்கும் எஃப் ஆஃப் ஜெட்டுக்கும் எஃப் ஆஃப் ஜெட் நாட்டுக்கும் இடையில ரெண்டு இன்டர்மீடியேட் இருக்குது. அந்த ரெண்டு இன்டர்மீடியேட் எஃப்ஜே ஆஃப் ஜெட் அண்ட் எஃப்ஜே ஆஃப் ஜெட் நாட்டுன்னு எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கு நம்ம பிரித்து கால்குலேட் பண்ணுறோம். ஒவ்வொரு இதுவுமே லெஸ் தேன் எப்சிலான்னால இந்த ஈக்குவல் டு எடுத்து இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எடுத்துகிட்டு லெஸ் தேன்னு நம்ம மாற்றுறோம். ஈக்குவல் டு எடுத்துகிட்டு லெஸ் தேன் எப்சிலான்னு மாற்றும் போது ஒவ்வொன்றுமே எப்சிலானை விட சின்னதுன்றதுனால எப்சிலானை விட சின்னதுன்னு எடுத்துக்கிட்டு மூணுமே இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் ஆஃப் ஜேவும் எஃப் ஆஃப் ஜெட் நாட்டும் 3 எப்சிலானை விட சின்னதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எப்சிலான் கூட எந்த நம்பர் இருந்தாலும் அது 0க்கு கிட்ட இருக்கிற நம்பருன்னு தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப் ஆஃப் ஜெட்டும் எஃப் ஆஃப் ஜெட் நாட்டும் லெஸ் தான் எப்சிலானாக இருக்கிறதுனால இந்த ஸ்கிரிப்ட் எஃப்பை வந்து நாம் ஈக்வி கண்டினியூவஸ்னு ப்ரூவ் பண்ணுறோம். அதாவது எல்லாமே கிட்ட தான் இருக்குது. அது ஒரு காம்பேக்ட் செட்டில் ஈக்வி கண்டினியூஸாக இருக்குது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம இஃப் அண்ட் ஒன்லி இஃப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ரெண்டாவது கண்டிஷன் என்னது, ஸ்கிரிப்ட் எஃப்லேருந்து அதாவது ஒமேகான்ற பெரிய ரீஜியன்லேருந்து நம்ம ஒரு ஜெட் எடுப்போம். ஜெட்டுன்ற வேல்யூ எடுப்போம். அது காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. அதோட வேல்யூஸ் எல்லாமே அதோட ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எல்லாமே நம்ம எஃப் ஆஃப் ஜெட்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த எஃப் ஆஃப் ஜெட் வந்து ஸ்கிரிப்ட் எஃப்ல இருக்கணும். அது எல்லாமே காம்பேக்ட் சப்செட் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸில் லை ஆகணும் அப்படின்றது தான் நம்ம ரெண்டாவதாக ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ we show that the closure of the set formed by the values of f of z f of z small f belongs to script f is compact. அதாவது ஸ்கிரிப்ட் எஃப்லேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் வந்து காம்பேக்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம WNன்னு ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த சீக்வென்ஸ் க்ளோஷர்னு எடுத்துக்கிறோம். இன் திஸ் க்ளோஷர் டு ஈச் WN, அதாவது இது ஸ்மால் ஒமேகா, டபிள்யூன்னு சொல்லக்கூடாது, இது ஸ்மால் ஒமேகான்னு சொல்லணும். ஸோ ஒமேகாலேருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு குட்டி சீக்வென்ஸ். ஸோ இதை வந்து ஸ்மால் ஒமேகா என்னு எடுத்திருக்கோம். we can find fn belongs to script f so that fn of z and wn is less than 1 by n.
Fn belongs to script f. By the definition of normality, Fn sequence has a subsequence Fnk of z which converges uniformly on every compact set of omega. ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல் நம்ம சொல்லியிருக்கிறதுனால ஸ்கிரிப்ட் எஃப்பில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அந்த சீக்வன்ஸுக்கு சப்சீக்வன்ஸ் இருக்கும், அது யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் ஆன் எவ்ரி காம்பேக்ட் செட் ஆஃப் ஒமேகான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே கொண்டு வரோம். அதே மாதிரி ஒமேகான்ற ரீஜியனுக்குள்ளேருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த சீக்வன்ஸை வந்து இந்த fn of zன்ற ஃபங்க்ஷன் கூட நம்ம சேர்த்து அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது அது less than 1/n இருக்குது. the corresponding subsequence. ஸோ இங்கே fnkன்ற ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா fnkன்ற ஒரு சப்சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஒமேகாலையும் wnkன்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸில் ஒரு சப்சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஒமேகான்ற ரீஜியன்லும் ஒரு சப்சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சப்சீக்வன்ஸும் அதே மாதிரி ஒரு காம்பேக்ட் சப்செட்டில் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் fnkவுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது WNK மாதிரி ஒமேகா என்கேன்ற ஒரு சப்சீக்வன்ஸ். இதை வச்சுக்கிட்டு நாம் ஒமேகா என்லேருந்து ஒமேகா என்கேன்ற ஒரு இது இருக்குன்றதுனால f of z நம்மளால் காம்பேக்ட் அண்ட் க்ளோஷர்னு ப்ரூவ் பண்ண முடியும். f of zலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட f ஸ்கிரிப்ட் எஃப்பில் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் எஃப்பில் இருக்கிறது ஸ்கிரிப்ட் எஃப்பில் இருக்கிற f காம்பேக்ட் அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியணும்னா நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ ஆல்ரெடி இந்த தியரம் ரொம்ப பெருசு, என்னால் இதெல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம வீடியோஸோட எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸையும் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட் பார்ட்டும் இந்த நார்மல்னு வச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல்னு வச்சுக்கிட்டு இந்த ரெண்டுமே ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போது இந்த ரெண்டுமே உண்மை எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட இப்போ ரெண்டாவது வேலை, சஃபிஷியன்சி பார்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். த சஃபிஷியன்சி ஆஃப் one together with 2 is proved by contour famous diagonal process. கான்டூரோட diagonal ப்ராசஸை வச்சு நாம் இப்போ the sufficiency of 1 together with 2 is proved by famous diagonal process. Let the conditions 1 and 2 be true simultaneously. ஒன்னையும் டூவையும் நம்ம கான்டூர் டயகனல் ப்ராசஸ் வச்சு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம 1ம் 2ம் ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு ஸ்கிரிப்ட் எஃப் நார்மல்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? we shall prove that every sequence fn of functions fn belong to script f. ஃபேமிலியிலேருந்து எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு சப்சீக்வன்ஸை உருவாக்குது. அந்த சப்சீக்வன்ஸ் எஃப்என்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு எஃப்என்னும் ஃபேமிலியில் இருக்குது அண்ட் அதுக்குள்ளே ஒரு சப்சீக்வன்ஸ் இருக்குது எஃப்என்கேன்னு. அந்த சப்சீக்வன்ஸும் ஃபேமிலியில் தான் இருக்குது. இந்த சப்சீக்வன்ஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் ஆன் எவ்ரி காம்பேக்ட் செட் ஆஃப் ஒமேகா.
அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது நார்மல் ஸ்கிரிப்ட் ஆஃப் நார்மல்னு சொல்கிறதுக்கு நார்மாலிட்டியோட கண்டிஷன்ஸ் இது தான். ஸோ இந்த கண்டிஷன்ஸை நாம் ப்ரூவ் பண்ணணும். ஈன்ற ஒரு காம்பேக்ட் சப்செட்டை நம்ம ஒமேகான்ற ரீஜியன்லேருந்து எடுக்கிறோம். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல காம்பேக்ட் சப்செட்டை உருவாக்கணும். ஸோ அந்த காம்பேக்ட் சப்செட் இ. ஸோ காம்பேக்ட் சப்செட்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட வீடியோஸ் போய் பாருங்கள். லெட் ஸ்கிரிப்ட் எஃப் கே let zeta k be an everywhere dense sequence of points in omega. ஒமேகாலேருந்து எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையும் எவ்ரிவேர் டென்ஸ் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீட்டா கேன்ற சீக்வென்ஸை தயாரிக்கிறோம். அதாவது ஈன்ற காம்பேக்ட் செட்லேருந்து ஜீட்டா கே அப்படின்ற சீக்வென்ஸை நம்ம உருவாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் த பாயிண்ட்ஸ் வித் ரேஷனல் கோஆர்டினேட்ஸ். ஒமேகாவில் இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு நாம் ஜீட்டா கேன்ற ஒரு சீக்வென்ஸ் தயாரிச்சிருக்கோம். அந்த சீக்வென்ஸ் ஈங்கிற காம்பேக்ட் செட்டுக்குள்ளே இருக்குது. From the sequence Fn, we are going to extract a subsequence which converges at all points zeta k. ஸோ இப்போ நம்மளோட வேலை என்னென்னா எஃப்என்லேருந்து எஃப்என்ற சீக்வென்ஸ்லேருந்து நம்ம ஒரு சப்சீக்வென்ஸை உருவாக்கி அந்த சப்சீக்வென்ஸ் எல்லாமே ஜீட்டா கேயில் இருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னாலே ஸ்கிரிப்ட் ஆஃப் நார்மல்ன்றதில் நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ நார்மல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் தான் இங்கே நம்ம பார்த்தது. ஸோ அந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக காம்பேக்ட் செட்டை உருவாக்கியிருக்கோம். அந்த காம்பேக்ட் செட்லேருந்து ஜீட்டா கேன்ற கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். பை கண்டிஷன் 2, ரெண்டாவது கண்டிஷன் படி எஃப் ஆஃப் ஜெட்டில் இருக்கிற எஃப் வந்து ஃபேமிலியில் இருக்குது அண்ட் அது வந்து காம்பேக்ட் சப்செட் ஆஃப் எஸ்ஸில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்மளால் ஈஸியாக ஒரு சப்சீக்வென்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். அந்த சப்சீக்வென்ஸ் கன்வர்ஜஸ் அட் அ கிவன் பாயிண்ட்டுன்னு நம்மளால் சொல்லிட முடியும். கிவன் பாயிண்டில் அது கன்வர்ஜ் ஆகிரும் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு டு ப்ரூவ் த கன்வர்ஜன்ஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் வி ப்ரொசீட் as follows. ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வி ஃபைண்ட் an array of subscripts சப்சீக்வென்ஸ் எஃப்என்கேலேருந்து என்கே வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம வேல்யூஸ் சப்ஸ்கிரிப்ட் வேல்யூஸ் வந்து நம்ம டினோட் பண்ணுறோம். எப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்னா ஒரு அரே தயாரிக்கிறோம். அந்த அரேயில் n11 n12 விட கம்மியானது அண்ட் n12 விட n13 கம்மியானது அப்படின்னு நம்ம வந்து ஒரு அரே ஆஃப் சீக்வென்ஸ் எடுத்து n1j விட இது எல்லாமே கம்மியானது அப்படின்னு நம்ம ப்ரூவ் எடுத்துக்கிறோம். அது ஒரு அரே. ரெண்டாவது அரேயில் வந்து n21 less than n22 n22 less than n33 அப்படின்னு n2j விட எல்லாமே சின்னது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இதுக்கு மேலே கூட இது போகலாம். ஸோ அதனால் மூணாவது அரே, நாலாவது அரே, இந்த மாதிரி கேத் அரே வரைக்கும் நம்ம தயாரிக்கிறோம். ஸோ nk1 nk2 nk2 விட சின்னது, nk2 nk3 விட சின்னது அப்படின்னு சொல்லி nkj விட இது எல்லாமே சின்னது அப்படின்னு நம்ம எடுத்து இப்படி ஒரு அரேவை நம்ம தயாரிக்கிறோம். ஸோ இந்த அரேவை வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் எழுதணும். இது எழுதுறதுனால இந்த தியரத்தோடைய மொத்த விஷயமுமே மாறும். ஸோ இதை வச்சு தான் நம்ம சீக்வென்ஸை உருவாக்கியிருக்கோம். such that each row is combined in the preceding one and such that limit fn kj of zeta k exists for all. fnkன்ற சீக்வென்ஸில் கேக்கு நம்ம k1 k2 k3 kj வரைக்கும் நம்மளால் வேல்யூஸ் கொடுக்க முடியும். அப்படி k1 k2 kjன்னு சொல்லி கேவோடைய வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஜீட்டா கேவோட ஃபங்க்ஷன் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.
So the diagonal sequence njj is strictly increasing, and thus it forms a subsequence of each row in equation 1. இதுதான் equation 1. the equation 1ல வந்து அது njjன்றது diagonal sequence, அது strictly increasing sequence and it forms a subsequence in each row. ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையுமே அது ஒரு சப்சீக்வன்ஸை உருவாக்குது. ஸோ அதனால் எஃப்என்ஜேஜேன்ற சப்சீக்வன்ஸை வந்து அது உருவாக்கியிருக்கு. ஆஃப் எஃப்எனில் வந்து எஃப்என்ஜேஜேன்ற ஒரு சப்சீக்வன்ஸ் உருவாகியிருக்கு. அந்த உருவான எஃப்என்ஜேஜே சீக்வன்ஸோடைய பாயிண்ட்ஸ் வந்து ஜீட்டா கேல வந்து கன்வெர்ஜ் ஆகுது. எல்லா ஜீட்டா கேல இருக்கிற பாயிண்ட்ஸ்லையும் ஒவ்வொரு எஃப்என்ஜேஜேவோட பாயிண்ட்ஸ் கன்வெர்ஜ் ஆகுது. ஃபார் கன்வீனியன்ஸ் வி ரீப்ளேஸ் த நோட்டேஷன் எஃப்என்ஜேஜே பை nj. ஸோ எஃப்என்ஜேஜேன்னு இருக்கிறதுனால J11 j is equal to 1 to n, n is equal to 1 1 2 2 அப்படின்னு ஸோ அதனால் மாறும். அதனால் இந்த 1 1 is equal to 1, 2 2 is equal to 2 அப்படின்னு நம்ம வந்து ஜேஜேன்னு இருக்கிறத ஜேன்னு மாற்றி எஃப்என்ஜே சீக்வன்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஹென்ஸ் த சப்சீக்வன்ஸ் எஃப்என்ஜே ஆஃப் எஃப்என் கன்வர்ஜஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஜீட்டா கே. ஸோ எஃப்என்ஜேஜே ஜீட்டா கேல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் கன்வர்ஜ் ஆச்சுன்னா நம்ம ஜேஜேவை மாற்றி ஜேவாக மாற்றினோம் இல்லையா, அந்த சீக்வன்ஸும் எஃப்என்ஜேன்ற சீக்வன்ஸும் எஃப்என்லேருந்து எடுத்துக்கிட்ட சப்சீக்வன்ஸ் தான். ஸோ இந்த சப்சீக்வன்ஸும் ஜீட்டா கேன்ற collection of all pointsல போய் கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Now consider a compact set E contained in omega. It remains to show that இன்னும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும், சப்சீக்வன்ஸில் வந்து ஜீட்டா கேன்ற பாயிண்ட்குள்ளே கன்வெர்ஜ் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஜீட்டா கே ஈல தான் இருக்குன்றது நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அப்போ தானே நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் இன்னும் ஒரு முழுமையடையும். அதனால் now consider a compact set E contained in omega. It remains to show that நம்ம இன்னும் காட்ட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இந்த எஃப்என்ஜே ஈக்வி கண்டினியூஸாக ஈன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஜீட்டா கேக்கும் ஈக்கும் என்ன சம்மந்தன்றதை தான் இப்போ நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கிரிப்ட் எஃப் வந்து ஈக்வி கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் எஃப் ஈக்வி கண்டினியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சீக்வன்ஸும் சப்சீக்வன்ஸும் ஈக்வி கண்டினியூஸ் தான். ஸோ எஃப்என் ஈக்வி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற சீக்வன்ஸ் எஃப்என்ஜே சப்சீக்வன்ஸ் ஈக்வி கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈக்வி கண்டினியூஸ் on E. As a sequence, fnj belongs to script f is equicontinuous. For any given epsilon greater than 0, we can find a delta greater than 0. Let E and Z and Z dash be the points in E, and f belongs to script f. We have distance between f of z and f of z not z dash is less than epsilon by 3. இந்த epsilon by 3 எப்படி வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். f of zக்கும் f of z dashக்கும் இடையில 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸோடைய டிஸ்டன்ஸையும் நம்ம மெட்ரிக் ஸ்பேஸோடைய ஃபார்முலா வச்சு பிரித்து எழுதுகிறோம். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம வந்து ஆமாம் அது நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதில் 3 பங்கு இருக்குன்றதுனால நம்ம எப்சிலானை வந்து 3ஆக வகுத்துக்கிறோம். ஸோ பிகாஸ் இ இஸ் காம்பேக்ட், ஈன்றது காம்பேக்டாக இருக்கிறதுனால இட் கேன் பி கவர்டு பை எ ஃபைனைட் நம்பர் டெல்டா பை 2 இன் நெய்பர்ஹுட். We select point zeta k from each of these delta by 2 neighborhoods. Script f in I0 I comma j is less than I0 implies that fni of zeta k
comma fnj of zeta k is less than epsilon. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எஃப் ஆஃப் ஜெட்டுக்குள்ளே எஃப் ஆஃப் ஜெட்டுக்கும் எஃப் டேஷ் ஆஃப் ஜெட்டுக்கும் இடையில இந்த 2 பாயிண்ட்ஸும் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் ஜெட்டுக்கும் எஃப்என்ஐ ஆஃப் ஜீட்டா கேக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸையும் நம்ம ε/3 தான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதுக்கான டிஸ்டன்ஸையும் நம்ம ε/3 தான் எடுத்துக்கிறோம். ஆனால் எதனாலனா இதுக்குள்ளே ஒரு இன்டர்மீடியேட் இருந்து இது வந்து 3 டிவைட் ஆகுன்றதுனால நம்ம ε/3ன்னு எடுத்துக்கிறோம். ஃபார் ஈச் z belong to E, one of the zeta k is within the distance delta from z, hence fni of z comma fni of zeta k is less than epsilon/3, fnj of z comma fnj of zeta k is less than epsilon/3. For every I comma j is less than I0, we choose distance between fni is I of z and fnj of z is less than distance between fni of z, fni of zeta k plus fni of zeta k plus fnj of zeta k plus fnj of zeta k comma fnj of z is less than epsilon/3 is equal to epsilon, where the distance between fni of z and fnj of z is less than epsilon. All values of f of z belongs to a compact set and consequently complete subset of S. It follows fnj is uniformly convergent on E. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸோடைய சப்சீக்வன்ஸுமே வந்து லெஸ் தேன் எப்சிலானாக இருக்கிறதுனால இது எல்லாமே காம்பேக்ட் அண்ட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் அண்ட் இது எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஈக்வி கண்டினியூஸாகவும் இருக்குது. ஸோ அதனால் இது நார்மாலிட்டியோட கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஸ்கிரிப்ட் எஃப் இஸ் நார்மல் நம்ம சொல்லி ஹென்ஸ் த ப்ரூஃப் இஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். தேங்க்யூ.